ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சான மல்லிப்பூ இட்லிக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்ப்போம். இந்த இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன், சூப்பரான தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த குளிர் நாளுக்கு இந்த மாதிரி தக்காளி கடையல் சட்னி வச்சு இட்லி சூடாக துணி போட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க, 6 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். சுவை அப்படியே அள்ளும். அந்த சட்னி அந்த தக்காளி கடையில் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து கழுவிட்டு அந்த தக்காளியில் மேலே இருக்க அந்த காம்பெலாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி நம்ம வேக வச்சு தக்காளி கடையிலுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம தக்காளி வந்து யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தக்காளி நல்லாவே இருக்கும். உள்ளே பார்த்தோம்னா புழு இருக்கும், அழுகுன மாதிரி தண்ணி ஒழுவும். அதனால் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்க தக்காளியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வீணாக போனதை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் முழுசாக போட்டு வேக வைக்காதீங்க. எதுலேயுமே நீங்கள் முழுசாக போட்டு வேக வைக்காதீங்க தக்காளியை வந்து. அதே மாதிரி இந்த தக்காளியில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த காம்பும் எடுத்துடணும். நான் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மேலே மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதில் நல்லா அந்த தக்காளி வெந்துடும். தோல் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், தக்காளி தோலை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். தனியாக அந்த தக்காளியை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே இருக்க தோலை எடுத்து நல்லா தக்காளியெலாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு தக்காளி வந்து நம்ம மத்து இருந்தால் மத்தில் வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லையா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக கொரன்னு அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கணும். தக்காளியை அரைச்சிக்கிட்டு ஆறட்டுன்ட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து தக்காளி கடையிலுக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி கடையில் வந்து பச்சை மிளகா காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் 3 பச்சை மிளகாய், இது நல்லா கொஞ்சம் கார மிளகா, அதனால் ஒரு 3 எடுத்திருக்கேன். 1/4 கிலோ தக்காளிக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இல்லாத மிளகா வந்தால் இன்னும் 2 கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காரமான மிளகா, அதனால் 3 மிளகா, ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதோட கூட சால்ட்டு, இந்த தக்காளி கடையிலுக்கு தேவையான சால்ட்டு இப்போவே நம்ம வெங்காயத்தை கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து தீயாமல் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் அந்த வதங்கின வெங்காயத்தை கூட போட்டு நல்லா லைட்டாக ஒரு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளி கடையிலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. தக்காளி கடையில்னால் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நீர்க்க தண்ணியாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட்டு. அந்த இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம தக்காளி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஸ்பூனால் நிறையா இல்லாமல் திட்டமாக ஒரு தலை தட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போடக்கூடாது. பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தலை தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தக்காளியில் நம்ம பாயில் பண்ணது தான். வெங்காயமும் நல்லா வதக்கிட்டோம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை மட்டும் லைட்டாக போனால் போதும். ஒரு 5 நிமிஷம் மேலே மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையோட தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா கமகமன்னு வாசனை வருது. நல்லா இந்த அளவு கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். போட்டு இறக்கிட்டோம்னா சூடாக துணி போட்டு இட்லி ஊற்றி இந்த தக்காளி கடையில் சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா நனைச்சி தொட்டு சாப்பிட்ணும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.